உங்களுக்கு தெரியுமா, பெர்முடா ட்ரையாங்கிள் டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்துல இதுவரைக்கும் தீர்க்க முடியாத மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. பெர்முடா, புளோரிடா மற்றும் போர்ட்டரிகோ ஆகிய 3 இடங்களை கனெக்ட் பண்ற ஒரு முக்கோண ஏரியாவை தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. இந்த ஏரியால தான் பல கப்பல்களும் விமானங்களும் காணாம போயிருக்கு. அப்படி காணாம போன சம்பவங்கள்ல ரொம்ப பிரபலமானது Flight 19. 1945ஆம் ஆண்டு US நேவி அவெஞ்சர் டொர்பிடோ பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 5 போர் விமானங்கள் விமினி ஐலாண்ட்ற இடத்துக்கு 14 வீரர்களோட போயிட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்பி சரியா 90 நிமிஷத்துல அவங்க காம்பஸ் ஒர்க் ஆகல. அந்த விமானங்கள்ல அதுக்கப்புறம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த விமானங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட 3 விமானங்களும் மர்மமான முறையில காணாம போயிடுச்சு. இதே மாதிரி 1918ஆம் ஆண்டு USS சைக்ளாப்ஸ் அப்படின்ற மாபெரும் அமெரிக்க போர்க்கப்பல் 309 பேரோட பெர்முடா ட்ரையாங்கிள்ல காணாம போச்சு. பிப்ரவரி 15ஆம் தேதி சைக்ளாப்ஸ் பிரேசில்ல இருந்து பால்டிமோருக்கு கிளம்பியிருக்கு. போற வழியில பார்பேடோஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு அன்பிளான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 4 வாரங்களுக்கு அப்புறம் மேரிலாந்துக்கு வர வேண்டிய சைக்ளாப்ஸ் வரவே இல்லை. வெதர் ஃபேர் ஆல் வெல் அப்படிங்கிறது தான் அமெரிக்க கப்பல் படையின் மாபெரும் கப்பல்கள்ல ஒன்னான சைக்ளாப்ஸ்ல இருந்து கடைசியா ரேடியோ பண்ணப்பட்ட மெசேஜ். அந்த கப்பல்ல இருந்து டிஸ்ட்ரெஸ் சிக்னல், அதாவது ஆபத்தை காப்பாத்துங்கன்னு எந்த செய்தியும் வரல. அதே மாதிரி அந்த கப்பலோட ஒரு பாகம் கூட கிடைக்கல. USS சைக்ளாப்ஸ் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. 1872ஆம் ஆண்டு மேரி செலஸ்ட் அப்படிங்கிற கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கப்பலுக்கு எந்த சேதாரமும் இல்ல. கப்பல் கடல்ல பயணம் செய்யற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா கப்பல்ல பயணம் செஞ்ச கேப்டன் பிரிக்ஸ், அவரோட மனைவி மற்றும் 2 வயது பெண் குழந்தையோட மொத்தம் 10 பேரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கப்பல்ல சண்டையோ இல்ல அசம்பாவிதம் நடந்த மாதிரியோ எந்த தடையும் இல்ல. அது மட்டும் இல்லாம கப்பல்ல இருந்த சரக்குகள், பணம், காசுன்னு எதுவுமே திருடும் போகல. கைவிடப்பட்ட நிலைமையில கடல்ல மிதந்துட்டு இருந்த கப்பலை கண்டுபிடிச்ச பிரிட்டிஷ் அதிகாரிகள் கப்பலை முழுசா சோதனை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கும் எந்த தடையும் கிடைக்கல. இன்ன வரைக்கும் மேரி செலஸ்ட் அல்லது போஸ்ட் ஷிப்னு சொல்லப்படுற இந்த கப்பல்ல இருந்த 10 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. பெர்முடா ட்ரையாங்கிள்ல பல சின்ன ரக விமானங்கள் நல்ல வெதர் கண்டிஷன்ஸ்ல கூட காணாம போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பல தியரிஸ் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் இது முழுக்க முழுக்க ஹியூமன் எரர்ஸ் தான் சொல்றாங்க. இன்னும் சிலர் இந்த பகுதி அதிகமான புயல், ஹரிக்கேன் வர்ற பகுதி, அதனால விபத்துகள் நடக்கிறது சகஜம் தான் சொல்றாங்க. இன்னும் சிலர் இந்த பகுதியோட கடல் தரையில இருந்து மீத்தேன் கேஸ் வெளியே வரதாகவும் அதனால தண்ணியோட டென்சிட்டி குறைஞ்சு கப்பல்ல மூழ்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி சயின்டிபிக் தியரிஸ் மட்டும் இல்லாம பல கான்ஸ்பிரசி தியரிஸ் கூட இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள் ஏலியன்ஸோட போர்ட்டலும் இந்த பகுதியில தான் தொலைஞ்சு போனதாக சொல்லப்படுற அட்லாண்டிஸ் அப்படிங்கிற பண்டைய நகரம் மூழ்கி இருக்கிறதாகவும் பெர்முடா ட்ரையாங்கிள் வேற டைமென்ஷனோட நுழைவாயில்லாம் சொல்றாங்க. ஆனா பல சயின்டிஸ்ட் பெர்முடா ட்ரையாங்கிள் அவ்வளவு ஆபத்தான பகுதி ஒன்றும் இல்லை, அது பல பேர் உருவாக்கிய கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் உலகத்துல விமான போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்தும் அதிகமா இருக்கிற எல்லா இடங்களையும் நடக்கிற அளவுக்கு தான் இங்கேயும் விபத்துகள் நடக்குது. என்னதான் பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடந்த பல விபத்துகளுக்கு எல்லாம் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சில மர்மங்களும் இருக்கும். அதனால இந்த பகுதி நிச்சயமா இன்னும் பல வருடங்களுக்கு பேசுபொருளாக தான் இருக்கும்.